கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்குமே உண்டான சுக்கிர பெயர்ச்சி பலன் தான். அது வருகின்ற 26/7/2025 ஆகஸ்ட் மாதம் 20/8/2025 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருப்பார். இந்த தடவை ஒரு 25 நாள் இருக்கார். இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் அடுத்த ராசியாகிய மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்குரியவர் புதன். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு. பெருசாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா புதன் விஷ்ணுடைய அம்சம், சுக்கிரன் லக்ஷ்மியோட அம்சம். அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னேன்னா, அந்த மிதுன ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கிரன் போய் சேருகிறார். நல்லா கேட்டுங்க, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்வையும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பதை குரு தடுப்பார். இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 கட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒன்று வரும், ஒன்று மூடும். ஒன்று கதவு திறக்கும், ஒரு கதவு மூடும். இப்படி தான் நடக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சும் நல்லது நடக்கக்கூடிய விஷயம். அதனால் 12 ராசிக்கு இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன். பொதுவான பலன் பார்க்கும்பொழுது, இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்று. வக்ரம் பெற்ற சனி ராகுவோடைய அமர்ந்திருக்கார், கும்பராசியில் அமர்ந்துட்டார். செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார். இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு. ராகுவும் சனியும் சேரக்கூடாது, செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது, குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரப்போகுது. இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு, இறை வழிபாடு உண்டு, தான தர்மங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சுக்கிரன் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும்னா, குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும், தட்டுப்படும், கிடைக்காமல் போகும், தாமதமாகும். ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும். ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காம கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க கொடுக்காம. ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது, கடன் கேட்டால் கிடைக்காது. இதுதான் மாதிரி நடக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க, துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க, அதெல்லாமே தள்ளி போகும். சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் தள்ளி தள்ளி போயிடும். ஏனென்றால் இந்த சுக்கிரனுக்கு அம்சத்துக்குரியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார். இது நடக்கும். அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும், கட் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோள்ன்றது கட் பண்ணுறதுன்னு. அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும், காணாமல் போயிட வச்சிடும். ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம், அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்போம், அது தரேன்னு சொல்லுவாங்க, பண்ணுறேன்னு வாங்க, அப்புறம் தள்ளி போயிடும். இப்படி தான் இந்த ராகு சனியால் செய்யப்படுது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா, மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில், காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துன்னே இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன, காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரம். அப்போ கேது, அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா, அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா, சூரியன் வீட்டில். அப்போது கண்டிப்பாக இதில் அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும்.
இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதான். அது இந்த ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு. அப்போது மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். அப்போ தவறான உறவுகள், காவல்துறைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விளைவுகளோடையும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது. அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் உஷாராக கேட்டு நடக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம் 12 ராசிகளுக்கும். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே தான் சுக்கிரன் சேர்ந்திருக்கார். அப்போது அந்த ராசிக்குரியவர் புதன். அந்த ராசியில் யார் இருக்காங்க? குரு பகவான் இருக்கார். அப்போ குருவுக்கும் சுக்கிரனுமே ஆகாது. அப்போ அந்த சுக்கிரன் குருவோட போய் சேரும் பொழுது ஒருத்தரை பார்த்த முகத்தை பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்? பிடிக்கலண்ணா, முகத்தை பார்த்தே பிடிக்கலப்பா, நான் திருப்பிக்கிறேன், என் பேசுறதுக்கே பிடிக்கல, இப்படி தான் சொல்லுவோம். ஒரு விரோதியாக இருந்தாலும் ஒருத்தர் பிடிக்கலனாலும் அவங்களுக்கு குணநலங்கள் மூலிமா பிடிக்கலனாலும் அப்பேற்பட்ட விஷயமாக தான் இப்போ நடக்க போகுது இந்த சுக்கிரன் போய் அந்த குருவோடு சேரும்பொழுது. இப்போ அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் தான் நம்ம பார்க்க போவோம். மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க பேச்சிலேயே கெட்டிக்காரனாக இருப்பாங்க. பேச்சு சாமர்த்தியம் இருக்கும். அதனால் எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துடலாம், நம்ம திட்டம் போட்டு வெற்றி அடையலாம், இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆணைக்கும் அடி சறுக்கும். அது எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலுமே சறுக்கும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மிதுன ராசிக்காரர்கள் பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். பேச்சு அதிகமாக வச்சாலே இந்த சுக்கிர பேச்சில் பேச்சு அதிகமாக வச்சிங்கன்னா சுக்கிரன் குரு சேர்ந்துருக்கனால விபரீதமான பின் விளைவுகள் ஏற்படும். நீங்கள் நல்லது சொன்னால் அவங்க கெட்டதாக எடுத்துப்பாங்க. நீங்கள் ஒரு மீனிங் சொல்லிப்பீங்க, அந்த உங்கள் பேச்சோடைய அர்த்தத்துக்கு ஒரு மீனிங் இருக்கும், ஆனால் அவங்க இன்னொரு மீனிங் எடுத்துப்பாங்க. இப்போ சமூகத்தில் பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று நினச்சிக்கிறாங்க. இப்படி தான் நடக்கும். அதுதான் இப்போ நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு இன்னும் அதிகமாக இருக்க போகுது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ கவனமாக இருக்கணும், பேச்சிலே கவனமாக இருக்கணும். அடுத்தது என்ன? உங்கள் ராசியிலே இருக்கார் இல்லையா சுக்கிரன் குருவும், உங்களுடைய மனநிலை ஓட்டங்களை கவனித்து பாருங்கள். ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் டபுள் மைண்டடாக தான் இருப்பீங்க. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி யோசனை பண்ணி தான் இருப்பாங்க. இருவிதமான குணங்கள் கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அப்போது இப்போ சேர்ந்துருக்கிற குரு சுக்கிரன் பயிற்சியும் குரு சுக்கிரன் சேர்க்கையும் சரியில்லை. அப்போது அதிகமான குழப்பங்களை தான் நீங்கள் இந்த காலகட்டத்தை கடத்தி வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நிதானம், தெளிவு, இதெல்லாம் வேணும்னா என்ன? தியானம் பண்ணணும். தியானம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்குங்க, இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிங்க. தியானம் பண்ணாதவங்க விடிகாலையில் பிரம்மமுத்தில் தியானம் பண்ணலாம், இரவு படுக்க போகும்போது தியானம் பண்ணிட்டு படுக்கலாம். இது மாதிரி இருக்கும். தியானம் பண்ணுறது கண்ணை மூடி உங்கள் பிடிச்ச சாமியை நினச்சிக்கணும், அவங்க பேரை சொல்லிட்டு வரணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதுதான் தியான வழிபாடுன்னு சொல்கிறது. பெருசாக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணலாம் கிடையாது. அந்த யோகம் பண்ணணும் இந்த யோகம் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் உடம்பு. உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்துடைய பேரை சொல்லிவிட்டு அப்படியே புருவ மத்தியில் அந்த உங்களுடைய பார்வையை கொண்டு வந்து வச்சுக்கணும். அவ்வளோதான் விஷயம். இது பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு. அப்போ தியான மார்க்கமாக போகும் பொழுது இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையோடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும், என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சு நடப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலே இருக்க அந்த சுக்கிரன் சேர்ந்திருக்கனால உங்களுக்கு செலவுகளை அதிகமாக கொடுப்பார். சுப காரிய செலவாக தான் இருக்கும் அது. ஏன்னா குருவும் சுக்கிரனுமே சுபகரகங்க தான். அப்போது தேவையான பொருட்கள் வாங்குறத விட தேவையற்ற பொருட்களை வாங்கி சேர்த்துப்பீங்க. அதனால் செலவுகள் ஏற்படும். செலவை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? வருமானத்தை நீங்கள் அதிகமாக வைக்கணும். வருமானம் அதிகமாக இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். அப்போ அதுக்கு சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் மூக்க நுழைச்சி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படி தான் செஞ்சுட்டு வரணும். போதாக்குறைக்கு
இந்த உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்காங்க. 3 வயசில் செவ்வாய் கேது சேர்ந்துருக்கும் போது அவங்களாலையும் பிரச்சனைகள் வரும். நீங்கள் தைரியமாக துணிச்சலாக செய்யணும்னு நினைப்பீங்க, அதுக்கு ஒரு முட்டுக்கடை போடுவாங்க அந்த செவ்வாய் கேது சேர்க்கை. அதுவும் சரியில்லை, அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. சரி, இதெல்லாம் பரவாயில்ல, முட்டிடலாம், நம்ம வேறு ஏதோ ஒரு வகையில் ஈடுபடலாம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்துருக்காங்க. அந்த சேர்க்கையும் சரியில்லை. அப்போ அது என்ன பண்ணும்? வரக்கூடிய விஷயங்களை கட் பண்ணி விடும், தவிர்த்து விடும், தாமதப்படுத்தும், தடை பண்ணும். இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தாமதமாக கிடைக்கிற மாதிரி ஆகும், உடனே கிடைக்காது. அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தங்கிட்ட கிடைக்கக்கூடிய உதவியாகட்டும், எல்லாமே தடை தாமதங்களை தான் ஏற்படுத்தும். இந்த சேர்க்கைகள் சரியில்லாமல் இருக்குது. அப்போ ரொம்ப மிகுந்த கவனம் தேவை. எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம். உங்கள் ராசியாதிபதி புதன் அவரும் உங்கள் ராசியில் இருந்தாலும் இந்த குருவும் சுக்கிரனும் இருக்கிறனால அவராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் ராசியாதிபதி புதனாக இருக்கிறனால எல்லாம் வல்ல எம்பெருமான் பெருமாளை வழிபட்டுடலாம். புதன்கிழமையில் போய் பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி வழிபாடு, அம்மன் வழிபாடு இப்படி பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் சுக்கிர பயிற்சி பண்ணி தான் சொல்லிட்டு வரேன். அப்போது கண்டிப்பாக அம்மன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விரதம் இருந்து பண்ணால் கூட வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து பண்ணலாம். கடுமையான விரதம் இருக்கணும். பொதுவாக நீங்கள் மிதுன ராசிக்காரங்க அவ்வளோ ஒன்றும் கடுமையான விரதம்லாம் இருக்க மாட்டீங்க. இறை வழிபாடும் குறைச்சிப்பீங்க, ரொம்ப ஓவெல்லாம் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு, பிரச்சனைகள் வரும்ன்று புரிஞ்ச பிறகு கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். கடுமையான விரதமே இருக்கலாம், தவறு கிடையாது. அப்போ தான் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும். கஷ்டப்பட்டதானே எல்லாமே நடக்கும், ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. இதுதான் உலக நீதி. அப்போது கஷ்டமான விரதங்கள் என்னென்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி செய்யணும். அங்க பிரதர்சனம் செய்யலாம், பட்டினியாக இருந்து விரதம் இருந்து வழிபடலாம். அதன் பிறகு நடைப்பயணம் செய்யலாம். இப்போ பெரும்பாலும் ஆடி மாதத்தில் தீமிதி திருவிழா நடக்கும், அதில் கலந்துக்கலாம். இதெல்லாமே செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அது இல்லாமல் உங்கள் ராசியில் இருந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்குண்டான 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ சுக்கிர பயிற்சி நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். சேர்க்கை சரியில்லை குருவோட சேர்ந்து, ஆனால் பார்வை நன்றாக இருக்கிறது. அப்போ 7ஆம் பார்வை 7ஆம் இடத்திற்கு விழுவதால் கணவன் மனைவி உறவு பலப்படும். மிதுனராசிக்காரில் பிறந்த அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அவங்களுடைய கணவன் மனைவி உறவு நல்ல பலப்படும். நினச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. வெளியில் சரியில்லைனா கூட வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக உங்கள் பங்காளிகள், கூட்டாளிகள் இதெல்லாமே அவங்க கூடயே சேர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரயாணங்கள்லாம் நல்ல பலன் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும். அது மூலிமா நன்மை நடக்கும். உங்கள் வண்டியில் போனாலும் நல்லது நடக்கும், இன்னொருத்தவங்க வண்டியில் போனாலும் நடக்கும். அது எப்படி சொல்லணும்னா, பயணங்கள் நாளில் பலன் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, உங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிறவங்க, வெல்விஷர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்திக்கிறவங்க, உங்களை பெற்ற தாய் தந்தை, தாத்தா பாட்டி இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, உங்கள் மீது அக்கறை இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அவங்க மூலிமா நன்மை நடக்கும். நீங்கள் அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கிரகங்கள் சேர்க்கை எதுவுமே சரியில்லாமல் இருக்கிறனாலையும், பொதுவாக இந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் அமர்ந்துட்டனாலையும், குரு புதனோட சேர்ந்துட்டனாலையும் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை தான் அமையும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறைபெருக்கால் பார்க்கும்பொழுது உங்கள் ராசாதிபதி புதன், சுக்கிரன்
அவருடைய அருள் வேணும், அவர் மூலிமா நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி பெருமாள், லக்ஷ்மியோட கூடிய சீனிவாச பெருமாள், இந்த மாதிரி பெருமாள் அம்சம் கொண்டவங்க லக்ஷ்மியோடு சேர்ந்திருக்கு வணங்கின்னு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். புதன்கிழமையில் வணங்கலாம், வெள்ளிக்கிழமையில் வணங்கலாம். அவங்களுக்கு அலங்கார பிரியர் தான் வரும். அலங்கார பிரியர் தான் அந்த பெருமாளை சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு தேவையான வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம், அவருக்கு தேவையான அணிகலன்கள் வாங்கி கொடுக்கலாம், அழகுபடுத்தி பார்க்கலாம், இதெல்லாமே செய்யலாம். இதெல்லாம் செய்ய செய்ய நல்ல அந்த இறைசக்திகள் மகிழ்ந்து உங்களுக்கு கேட்ட வரங்களை கொடுக்கும். இறைசக்தி நம்மள மாதிரி தானே, நம்மள மாதிரி இருக்கிறது தானே நம்மளை படைச்சிருக்குது. அப்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த குணநலங்கள் தான் அந்த இறைசக்திக்கும் இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். இறைசக்தியால் படைக்கப்பட்டவர்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த மக்களாலே தான் நம்மளுக்கு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது இல்லையா? அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அவங்க படிப்புக்கு பண்ணலாம், கல்வியில் வளர்ச்சி ஏற்படுத்திக்கொண்டான் பண்ணலாம். ஒரு டியூஷனுக்கு முடியல, அப்போ அவங்கள சேர்த்து விட்டு டியூஷன் எடுத்து விடலாம். ஃபீஸ் கட்ட முடியல, அது கட்டலாம். கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வாங்க முடியல, அது வாங்கி கொடுக்கலாம். கொடுக்க உடை அது இல்லை, அது வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செய்ய செய்ய அந்த குழந்தைகள் சந்தோஷப்படும் போது உங்களுக்கு அந்த புண்ணிய உங்கள் கணக்கில் சேரும்பொழுது கெடுபல்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகிடும். அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.